வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். சீரக தண்ணீர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுர்வேத மருந்தாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. மேலும் இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே உடலுக்கு மிகவும் நல்லது அப்படின்றத சயின்டிஃபிக் ரீசனாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு நாளுமே நம்ம காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயசில் வெதுவெதுப்பான ஒரு டம்ளர் சீரக தண்ணீர் குடிக்கிறது நம் உடலினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்குமே நன்மை செய்யும். அது எந்த வகையில் நமக்கு ஆரோக்கியம் தருது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதை வெதுவெதுப்பாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கப்பட்டு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள் என்னன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது சீரக தண்ணீர். சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாகும். இது உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையுமே நமக்கு கொடுத்து தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது தவிர சீரகத்தில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தும் இருக்கிறதால தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதுக்கு நம்ம பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால் இழக்க நேரிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒட்டுமொத்தமான முழு ஊட்டச்சத்தையுமே பெற்று நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்தி கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களை குணப்படுத்திக் கொள்வதற்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுப்பதற்கும் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது. ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் ஹெல்ப் பண்ணுது. சீரக தண்ணீரினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள் வயிறு தொடர்பான பிற பிரச்சனைகளுடைய அதாவது நம்மளுடைய உடல்ல இருந்து வயிறு வலி சார்ந்த பிரச்சனைகளுடைய வலியை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ சீரக தண்ணீர் ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் கொண்டிருக்கிறதுல பெண்களுக்கு மாதவிடாய் பிரிப்பை குறைக்கிறதுக்கு அவங்களுடைய மாதவிடாய் காலத்தில் பெண்கள் குறைந்த அளவு சீரக தண்ணீர் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ மாதவிடாய் காலத்தில் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அந்த உடல் சூட்டை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக தான் பெண்களுக்கு அந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் சரி பண்ணுறதுக்கு சீரக தண்ணீர் அவங்களுடைய உடலை குளிர்ச்சிப்படுத்தும். வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை குடிக்கிறது உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களால் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது சீரக தண்ணீர். ஸோ அதனால் உடல் உள்ளுறுப்புகள் ஏதாவது வீக்கங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு இருக்கிறதால இந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை கொண்டு நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடி அந்த பிரச்சனைகள் விடுபட வைக்கிறதுக்கு சீரக தண்ணீர் நமக்கு உதவிகரமாக இருக்கும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய வளர்ச்சி மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். இது கல்லீரலில் பித்த அமிலங்களுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துது மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. கூடுதலாக சீரக தண்ணீர் பார்த்தீங்கன்னா குடல் இயக்கத்தை மேம்படுத்துது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் உங்களை விடுபட வைக்கும். ஏன் அப்படின்னா சீரக தண்ணீர் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. சீரக தண்ணீரை நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகும்போது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் தேவையில்லாமல் உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிக கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்து உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்குமே அது ஹெல்ப் பண்ணும். அதே போல் அதனால தான் செரிமானத்தை உங்களுக்கு ஆரோக்கியமாக வைத்து வளர்ச்சிதை மாற்றத்தையும் அது மேம்படுத்துது. ஸோ ஒட்டுமொத்தமாக உங்களுடைய செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வெயிட்டை லாஸ் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான கட்டுக்கோப்பான உடலமைப்பை பெறுவதற்கெல்லாம் நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீர் ஹெல்ப் பண்ணும். சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் இருக்கு. இவை சருமத்தின் புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ சீரக தண்ணீர் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க இல்லையா, அதில் ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பான
பளபளப்பை பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் சீரக தண்ணீரில் வந்து ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு. இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. வழக்கமாக நீங்கள் ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை குடிக்கும் பொழுது உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை உங்களால் தாமதப்படுத்த முடியும். இதுக்கு நீங்கள் மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை முகத்திற்கான ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா பளபளப்பான பொலிவு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக அந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் என எதுவுமே இருக்காது. அந்த சுருங்கிய தோலமைப்பெல்லாம் இல்லாமல் இளமையான ஒரு சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீர் இதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடக்கூடியது சீரக தண்ணீர். சீரகத்தில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி முகப்பொருவை அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மீண்டும் முகப்பொருட்கள் எதிர்காலத்தில் வராமல் நம்மளுடைய முகத்தில் வந்து வெடிப்புகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நச்சுக்கள், அது வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள்னு சொல்லுவோம். இது நம்மளுடைய உடலில் நுழையக்கூடாது. அப்படி நுழைஞ்சிச்சு அப்படின்னா இது நம்மளுடைய சருமத்தினுடைய புரதத்தை வந்து உடைக்கும், கரைகள், தளர்வான சருமத்தை எல்லாம் ஏற்படுத்தும். நம்ம சீரக தண்ணீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், நோய் எதிர்ப்பு சக்தி திறன், அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள், இது எல்லாமே உடல்களில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து எளிதாக நமக்கு நீக்கிட்டு அதனால தான் நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் எல்லாத்தையுமே நீக்கி நமக்கு வந்து முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் எதுவும் வராமல் ஸோ வந்து நமக்கு அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்கும். இதுக்கு நம்ம சீரக தண்ணீரை வந்து அளவாக எடுத்துக்கணும். ஏன்னா சீரக தண்ணீர் வந்து ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய பானம் அப்படின்றதால அது அளவுக்கு அதிகமாக பருகுவதை தவிர்க்கணும். அளவாக குடிச்சிங்கன்னா அந்த உடல் சூட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்திருக்கும். முடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது சீரக தண்ணீர். ஸோ சீரக தண்ணீர் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கின்றதை பார்த்தோம். ஸோ அதனால தான் நம்ம சீரக தண்ணீர் குடிக்கும் போது நம்மளுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம். சீரக தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து ஆரோக்கியமாக பராமரிக்குது. சீரக தண்ணீர் வந்து முடி உதுதலையுமே நமக்கு வந்து கட்டுப்படுத்தும். ஸோ நம்மளுடைய தலைமுடிக்கு சீரக தண்ணீரை பயன்படுத்துவதால் ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதுவை குறைத்து மென்மையாக நம்மளுடைய தலைமுடியை வந்து நம்ம மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து இந்த டேண்ட்ரஃப் இருக்கு, பேன், பொடுகு தொல்லையெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சீரக தண்ணீரை உங்களுடைய தலைமுடியை வந்து வாஷ் பண்ணணும். அந்த பொடுகு எதிர்த்து போராடுவதற்கெல்லாம் சீரக தண்ணீர் உங்களுடைய தலைமுடியை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு போட்டு வாட்டவர் இட்டு நீங்கள் இது போட்டு குளிச்சாலுமே உங்களுடைய அந்த தலைமுடியில் இருக்கக்கூடிய பேன், பொடுகு தொல்லை வந்து அழிஞ்சிரும். ஸோ முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே சீரக தண்ணீர் ஊட்டச்சத்துக்களை கொடுத்து ஈரப்பதமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தோடு உங்களுக்கு அந்த உடையாமல் உங்களுடைய கூந்தலை வந்து பாதுகாத்து கொண்டு கூந்தலில் வறட்சி ஏற்படாமல் பாதுகாத்துக்கும். இதனால் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு சீரக தண்ணீர் உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும். ஸோ தலைமுடி தொடர்பான தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்காது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீரக தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சீரகம் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை கொண்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ சீரக தண்ணீர் வந்து ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர் குடிக்கிறது அப்படின்றது உங்களுடைய இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும், கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுக்கும், கொழுப்பு சத்துக்கள் மேலும் சேராமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் கிடைக்கும். ரத்த நாளங்களில் இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் குறைக்கப்பட்டுவிடும். மேலும் அந்த பார்த்தீங்கன்னா மேலும் அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் ரத்த நாளங்களில் சேராமலும் வந்து பாதுகாத்துக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சீரகத்தை எடுத்துக்கொள்ளும்போது அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாததால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த கடுமையான பக்க விளைவுகளும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கு சீரகத்தை நிற காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சீரக தண்ணீர் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இது போன்ற நன்மைகளை பெறணும் அப்படின்னா தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு டம்ளர் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க, நலம் பெறலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டீ, காஃபியெல்லாம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குடிங்க. ஏன்னா அது உணவுகளை செரிமானம் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்காக டீ, காஃபியெல்லாம் யூஸ் ஆகும். பாலெல்லாம் நைட்டு தான் நீங்கள் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குடிக்கக்கூடியது தான் பால் எல்லாமே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சீரக தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வது தான் உங்களுக்கு அது சரியான நேரம். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், நிறைய நன்மைகளை கொடுக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.